திமுகவோட எதிர்ப்பு வாக்குகள் இந்த தடவை எப்பயுமே நீங்கள் அதிமுக பிஜேபின்னு ஒரு கூட்டணி, திமுக அந்த விடுதலை சிறுத்தைகள் சிபிஎம் சிபிஐ இதெல்லாம் ஒரு கூட்டணின்னு ஒன்று இருக்கும், இரண்டு பக்கமாக இருக்கும். ஆனால் இந்த 2026 தேர்தலை பொறுத்தவரைக்கும் 4 முனை போட்டியாக இருக்குது. வழக்கம் போல் திமுக கூட்டணி, அதிமுக பிஜேபி கூட்டணி, நாம் தமிழர் தனியாக நிற்கிறாங்க. எல்லா இடத்துலையும் ஓட்டை பிறகு 8% ஓட்டு வாங்கியிருக்காங்க. புதிதாக தாவேக்கான்னு ஒரு கட்சி வந்திருக்கு. இப்போ அந்த கட்சியோட பலம் என்னன்னு நமக்கு இன்னும் தெரியல, இன்னும் நிரூபிக்கப்படலை, களத்தில் என்னன்னு தெரியாது. ஆனால் 4 முனை போட்டி அப்படிங்கும் பொழுது ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளும் திமுகவோட எதிர்ப்பு வாக்குகள் எல்லாமே பிரியுது இல்லையா? பிரியும் போது திமுகவோட வெற்றி எளிதாகாதா? திமுகவோட வாக்கே போயிருச்சுன்னா, பிரிஞ்சதுன்னா என்ன செய்வீங்க? திமுகவோட எதிர்ப்பு வாக்கு தான் பிரியுதுன்னு சொல்ல முடியாது. திமுகவோட வாக்கே டென்ட் போட்டாங்கன்னா அதையும் நீங்கள் பார்க்கணும் இல்லையா? இல்லை போட்டாங்கன்னா நினைக்கிறோம், ஆனால் பொதுவாக எதிர்ப்பு வாக்குகள் தானே முக்கியம். அப்படி சொல்ல முடியாது. திமுக வாக்குகளே குறையும், அப்படி சூழ்நிலை இருக்குது. அந்த நிலைமையில தான் இப்போ தாவேக்கா பலமோட வருவோங்கிற எதிர்பார்ப்பில் இருக்காங்க. இன்னைக்கு கூட்டணியே காங்கிரஸ் கூட்டணியே திமுகவோட சேர்ந்து வருமானு தெரியல, அதுவே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக அந்த பயத்தில் தான் இந்த 5000 ரூபாய் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பயந்து போய் தான் பண்ணுறாங்க. பீகாரில் 10,000 ரூபாய் கொடுத்து அது அக்கௌண்ட்டில் ஏற்றின மாதிரி எங்கேயும் ஏற்றியாச்சு. இல்லை, பீகாரில் தொழில் முனைவோருக்கு கொடுத்தது 2 லட்சம் ரூபாய் வரை 10,000 மாதம் வச்சு கொடுக்குற முதல்ல தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்பு அவங்க பணம் கொடுத்தாங்க. இல்லை, அது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டம், அது நிலவில் இருந்த திட்டம், அது ஒன்றும் புதிய திட்டம் கிடையாது. இப்போ அதே முன்மாதிரி தான் இவங்களும் வச்சுருக்காங்க. இவங்க இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பணம் எல்லாம் ஏன் பயந்து கொடுக்குறாங்கன்னா, காரணம் களத்தில் சூழ்நிலை அவ்வளோ சரியில்லை, அதனால தான் திமுக பயந்துட்டு பணமெல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. அதுவும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இது திமுகவோட சொந்த காசு கிடையாது, இது மக்களுடைய வரி பணம் தான் உங்கள்கிட்ட திருப்பி கொடுக்குறாங்க. ஆகையால் நீங்கள் ஓட்டு திமுகவுக்கு தான் போடணும்னு கட்டாயம் கிடையாது. அந்த அளவில் ஆலோசித்து நீங்கள் ஓட்டு உங்களுக்கு யார் நன்மை பயக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு அளிப்பது தான் மக்களுடைய பார்வையாக இருக்கணுங்கிறது என்னுடைய. ஆனால் 1,31,31,00,000 பேருக்கு ஒரே நாளில் நீ பணம் போயிடுச்சு. அன்னைக்கு காலையில் 8 மணிக்கு இன்னும் 1.25 கோடி மக்கள் பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஏன் கொடுக்கல? அந்த கேள்வி இருக்குல்ல. இல்லை, அது உங்களுக்கு தகுதின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது வருமானம் இருக்கு. ரேஷன் அட்டைதாரர்கள் எல்லாருக்கும் செய்யறதுன்னு தானே சொன்னாங்க. ஆனால் இவங்க இப்போ பாதி பேருக்கு தானே செஞ்சுருக்காங்க, எல்லாருக்கும் செய்யலையே.